இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் டைமு நாங்கள் காஃபி போட்டு போகிறோம். ஸோ காஃபி போடுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு அதை கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். இது ஆவின் பால் தான், 20 rupees தான் இதோட ப்ரைஸு. இது வந்து 500 ml. இது ஆக்சுவலாக ஃப்ரிட்ஜில் வச்சு ரொம்ப கட்டி ஆகிடுச்சு, அதனால் வர மாட்டேங்குது. அதனால் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிப்போம். அப்போட வர மாட்டேங்குது, அவன் இன்னும் நல்லா பெருசாக கட் பண்ணியிருந்தாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ கட்டியாக இருக்குது பால். இப்போ நம்ம அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். காஃபி மேக் பண்ண போகிறோம். ஸோ சன்ரைஸ் வச்சு காஃபி போடலாம். ஸோ இதுதான் எங்களோட கேஸ் ஸ்டவ். ஸோ பால் பாக்கெட் கட் பண்ணி நம்ம ஊற்றி ரெடி பண்ணியாச்சு. இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பால் எடுத்து அடுப்பு மேலே வச்சாச்சு. இது அப்படியே கொதிக்கணும். பால் கொதிக்க தான் கொஞ்சம் டைம் ஆகும். ஆக்சுவலாக ஒரு 15 minutesலேருந்து ஒரு 20 minutes கூட ஆகும். ஏன்னா நம்ம வந்து இப்போ தான் பால் பாக்கெட் கட் பண்ணி நம்ம ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ 20 நிமிஷம் கூட ஆகும். நல்லா கொதிச்சு நல்லா பொங்கி வரணும். ஓகே, இதுதான் எங்கள் கிச்சன். ஸோ மோஸ்ட்லி நாங்கள் எங்கள் குக்கிங் வீடியோஸ்லாம் இங்கே ப்ரிப்பேர் பண்ணுவோம். சென்னையில் இருக்கும்போது இங்கே ப்ரிப்பேர் பண்ணுவோம். வெளியில் போயிருக்கும்போது அங்கே அந்த அவுட் சைடில் குக் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து பால் பாக்கெட் வாங்கி வச்சுருக்கோம். அது இல்லாமல் சில கேர்டு, அப்புறம் இன்னும் சில திங்ஸ்லாம் இருக்கும். இல்லை மோஸ்ட்லி நாங்கள் மில்க் ஷேக்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் இது எல்லாமே இங்கே இருக்குது. இப்போ ஒரு சன்ரைஸ் எடுத்துக்கலாம். காஃபி போட போகிறோம்ல, சன்ரைஸ். ஓகே, நம்ம சன்ரைஸ் போடுறதுனால நம்ம அதை எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இந்த ஐட்டம்ஸ்லாம் நாங்கள் வச்சுருப்போம். மோஸ்ட்லி நாங்கள் நிறைய பேருக்கு மில்க் ஷேக்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்போம். ஸோ அதனால் அதுக்கு பார்சல் பண்ணுறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக ஒரு 20 நிமிஷம் ஆகும். ஸோ அது நல்லா சூடாகிட்டு நல்லா கொதிச்சு வரணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது கொதிக்கட்டும். அது கொஞ்சம் டைம் ஆகும்னு சொன்னால மணத்தக்காளி கீரையை வந்து நேற்று தான் வாங்கினோம். இது வந்து 30 rupees, 30 ரூபா சொல்கிறாங்க. கேட்டால் இது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, சாப்பிட்றதுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்றதால இது நான் வாங்கினேன். யூஸ்வலி இது ரொம்ப ரேராக தான் நாங்கள் வாங்குவோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாதத்துக்கு அப்புறமா இப்போ தான் வாங்குகிறோம் இந்த மணத்தக்காளி கீரை. இதை வந்து நாங்கள் கிள்ளி ஆய போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நிறைய வெரைட்டியாக வந்து அழகான
டம்ளர்ஸு, கப்பன் சாசரு எல்லாமே வச்சுருப்போம் நாங்கள். எங்களுக்கு எப்போ எதில் குடிக்கணும்னு தோணுதோ அதெல்லாம் குடிப்போம். எனக்கு மோஸ்ட்லி கப்பன் சாதம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த பீங்கானில் இருக்கும்ல அது. சம்டைம்ஸ் வந்து இது மாதிரி ஸ்டீலில் இல்லைன்னா வந்து கண்ணாடியில் அதில் கூட குடிப்போம். ஆக்சுவலாக நாங்கள் ஒரு டீ டம்ளர் வாங்கியிருந்தோம். அப்போ அது எங்கே வச்சுருக்கோன்னு தெரியல. நிறைய ஐட்டம்ஸ் இருக்கிறதுனால அது எது எது என்னென்ன இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. இது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்கூல் டைமில் படிக்கும்போதே ஐ திங்க் 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் இருக்கும்போது இதை வாங்கினாங்க. பட் டில் டேட் அதை பத்திரமா வச்சுருக்கோம். அந்த கப்பன் சாசர் இந்த ஐட்டம் சொல்கிறேன். இது வந்து ஒருத்தவங்க கிஃப்டாக கொடுத்தது. எனக்கு தெரிஞ்சு அது கூட 10 years பிஃபோர் கொடுத்தது. நாங்கள் அதை உடைக்காமல் பத்திரமா வச்சுருக்கோம் பாருங்கள். அதுதான் பெரிய பெரிய விஷயம். ஸோ இதில் தான் நாங்கள் வந்து காஃபி மேக் பண்ணி சமைக்க போகிறோம், சன்ரைஸ் யூஸ் பண்ணி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பாலை வந்து காய்ச்சிடுறோம்ல, அதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் பால் காயறதுக்கு. அது வந்து பால் நல்லா பொங்கி வந்துடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து குயிக்காக வேலை முடிச்சிடும், டக்குன்னு காஃபி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக பொங்குற மாதிரி இல்லை, அது பொங்கி நல்லா மேலே வந்துச்சுன்னா தான் நம்ம காஃபி போட ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு அர்த்தம். லைட்டாக பொங்கி மேலே வர மாதிரி இருக்குது, அது நல்லாவே பொங்கட்டும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இது வந்து ரொம்ப நல்ல பிராண்டு. ரொம்ப வருஷமாக எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த நெஸ்கேஃப் சன்ரைஸ்ன்றது குடிச்சிட்ருக்காங்க. காஃபிக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், நல்லா பொங்கி வந்துடுச்சா, மேலே வந்துச்சு பாருங்கள். உள்ளே இருந்த பால் மேலே பொங்கி வந்துடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள், பால் கொதிச்சிருச்சு. ஸோ ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம காஃபி தான் மேக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வந்து அது ஒரு டம்ளரில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா சக்கரை போட்டுக்கலாம். நம்ம வந்து எவ்வளோ கப் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சக்கரை, காஃபி தூள்லாம் நம்ம வந்து போடணும். இப்போ நம்ம 2 கப் தான் போட போகிறோம் இல்லையா? ஸோ அதனால் 2 rupees சன்ரைஸு ஓகே தான். அந்த பவுடர் ஃபுல்லாகவே கொட்டிடலாம். பிகாஸ் பால் ரொம்ப ரொம்ப சூடாக இருக்குல்ல, அதாவது துணி வச்சு நம்ம என்ன பண்ணிப்போம்னா துணி வச்சு தான் பிடிக்கணும். பிகாஸ் ரொம்ப சூடாக இருக்குது. பால் எந்தளவுக்கு காய்தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் மறுபடியும் அதை காயத்துக்கு வச்சிடலாம். இப்போ நம்ம காஃபி போடலாம். இப்போ ஆல்ரெடி அந்த டம்ளரில் சர்க்கரை, நெஸ்கேஃப் சன்ரைஸ், பால் எல்லாம் ஊற்றியாச்சு. நம்ம நல்லா ஆற்றலாம், அப்போ தான் அது நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான நெஸ்கேஃப் சன்ரைஸோட காஃபி வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. புதுசாக தான் ஆவி பறக்குது, உங்களுக்கு தெரியுற வீடியோவில். ஸோ இந்த ஒரு கிளாஸ் கப்லேயும் நம்ம வந்து காஃபி ரெடி பண்ணிடலாம். இது வந்து கப்பன் சாஸில் காஃபி ரெடி பண்ணியாச்சு. நம்ம 2 rupees சன்ரைஸ் வந்து வாங்கினோம்னா 2 கப் தாராளமாக கரெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு. 2 கப் காஃபி நம்ம மேக் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், எவ்வளோ சூப்பரான காஃபி ப்ரிப்பேர் பண்ணிட்டோன்னு தெரியுதா? ஸோ இப்போ 2 கப் காஃபி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ 2 rupees நெஸ்கேஃப் சன்ரைஸ் வாங்கினீங்கன்னா 2 காஃபி கண்டிப்பாக மேக் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏர்லி மார்னிங் நீங்கள் வந்து இது மாதிரி காஃபி ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சுகர் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் சர்க்கரை வேணும்னா நீங்கள் சர்க்கரை போட்டுக்கலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.